अस्सलाम वालेकुम, வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு லெமன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் ஸ்பெஷலாக எல்லாரும் நார்மலாக லெமன் ஜூஸ் போடுவோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை லெமன் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தான் எப்பவும் செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் தான். டக்குன்னு செஞ்செல்லாம் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லெமன் ஜூஸுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த லெமன் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேணால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இலைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சியை மட்டும் நான் சீவி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது என்னென்னா பச்சை மிளகா. பச்சை மிளகா சேர்க்கறனால காரம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன், வால் பகுதி தான் எடுத்திருக்கேன், விதை பகுதி எடுக்கக்கூடாது, வால் பகுதி தான் எடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். அடுத்து சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்ப எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு வடிகட்டில் நம்ம வடிச்சிடலாம். நம்ம இஞ்சி புதினாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது குடிக்கும்போது வாயில் தட்டுப்போம், அதனால வடிகட்டிடலாம். நம்ம இதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம புதினா இலைகள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போது நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கிளாஸில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப் போட்டு வச்சுருக்கேன். நம்ம செஞ்ச ஜூஸ் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி தான், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இஃப்தாருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.